நாலாவது அன்புக்குரிய சகோதரிகளே, பொதுவாக இரவையில் துவா கேட்பது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த துவா எந்த நேரம் என்று தெரியாது, இரவையில் ஒரு முஃமினுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே இரவையில் எந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழும்பினாலும் அவன் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இதையும் நாம் உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் மோமீனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில். அது எந்த நேரம் என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் இமாம் மிம்பர்ல ஏறினதிலிருந்து தொழுக முடிகிற வரைக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சில செய்திகளும் இருக்கு. இமாம் மிம்பர்ல ஏறினத்துல இருந்து கேட்கப்படுற துவா இடையில கேட்கலாம், அல்லது இமாம் உட்கார்ந்த பிறகு கேட்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்வார்கள். ஆனால் இருக்கிற செய்திகளில் பலமானது அசருக்கு பிறகு மகரிபுக்கு முன்னால கேட்கிற துவா தான் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பலமானது. வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு பல சலஃபு சாலிஹீன்கள், தாபிஈன்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் ஹதீஸ்ல இருந்து விளக்கமாக. அப்ப வெள்ளிக்கிழமை நாம் அசருக்கு பிறகு, நாம் எந்த நேரம் என்று சரியாக தெரியாது, இத்தனை மணி என்று தெரியாது, அசருக்கு பிறகு என்று ஹதீஸ் வாரதுனால மகரிபுக்கு முன்னால ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.